இன்றைக்கி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நடுப்பற வந்து அந்த இறைப்பையும் ஈரலும் வாங்கி வந்துட்டார் என் ஹஸ்பண்டு. அதை தான் வந்து என் பையன் சுட்டுட்ருக்கான். நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் வந்து என்ன நல்லா சொல்லிவிடுவோம். நான் சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி செய்வேங்க. பச்சை பயிறு போட்டும் பிரியாணி செஞ்சுருக்கேன், குஸ்காவும் செஞ்சுருக்கேன். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் நறுக்கி வச்ச ஆனியன், க்ரீன் சில்லி, பட்டை, லவங்க, ஏலக்காய், புதினா. நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதனால் வந்து டொமேட்டோவையும் கார்லிக், ஜிஞ்சர் இது மூணுத்தையும் வந்து நான் கிரைண்ட் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணி வச்ச சிக்கனுங்க தந்தூர் செஞ்சுருக்கு. அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும்மா. இவனுக்கு நல்லா சூடாகிடுச்சுங்க. ஆயிலை ஊற்றிக்கலாம். சிக்கன் பிரியாணி செய்யும்போது ஆயில் கம்மியாக ஊற்றிக்குங்க, அதான் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நல்லா காஞ்சிடுச்சுங்க. மசாலாவை போட்டுக்கலாம். ஆனியனை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சிக்கனில் ப்ரோட்டீன் கிடைக்குன்னா ஆயில் கம்மியாக ஊற்றிக்குங்க. உங்களுக்கு என்னென்ன வகையான பிரியாணி எல்லாம் செய்ய தெரியுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரித்திஷ் கண்ணாதை கட் பண்ணி ஹீட் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்க? ஒருத்தர் பிரியாணி செஞ்சாங்கன்னா எண்ணெய் தேங்கி நிற்குங்க. இந்த பாருங்கள், எண்ணெயே இருக்காது, ஆயிலே இல்லாமல் செய்யலாம். உங்களுக்கு யார் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்கும்? ஏன் ஷாப் பிரியாணி பிடிக்காதா? கொஞ்சம் பிடிக்கும். நான் எப்பவுமே ஆயிலும் சில்லியும் கம்மியாக போடுவோங்க. அதனால் குழந்தைங்க லைக் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. நான்வெஜ் செய்கிறது இருந்தால் ஆனியன் வந்து பொன்னிறமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி ப்ளஸ் கார்லிக், இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லியை 3 போட்டுக்கலாங்க. மென்தாலையும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டு சிக்கனை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வார்னிஷ் அடிச்சிட்ருக்காருங்க. அவருக்கு தெரிலன்னு சொல்கிறாருங்க ஷேடு. ஆனால் எனக்கு நல்லா பளபளப்பாக தெரியுதுங்க அவர் அடிக்கிறது. இந்த மசாலா சிக்கனை அதில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா கலர் வருது பாருங்கள். கலர் பவுட்ரு போடாமல் எவ்வளோ கலர் வருது பாருங்கள். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட லைக் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரியாணி செஞ்சிங்கனாக்கா. இந்த கிளாஸில் 2 கிளாஸஸ் ரைஸ் எடுத்துங்க. இதுக்கு 2 கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா சுண்டுடுச்சுங்க. அரிசி அளந்த கிளாஸ்லேயே தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 3.5 வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கங்க. கிளாஸில் வாஷ் பண்ணி வச்ச அரிசியை வந்து போட்டுக்கலாங்க. குக்கர் மூடி போகிறதுக்கு முன்னாடி சால்ட்டு, சில்லி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. சில்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, இப்போ ஆட் பண்ணிடலாம். மூடு போட்டுங்க குக்கரு. ஒரு விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம். ஒரு விசில் வந்துச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம்.